தாவேக்கா வந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமை போராட்டம் நடத்த தாவேக்கா யாரு எங்கே போயிட்டு தெரியல. நான் அவங்கள பற்றி அதிகமாக பேச விரும்பலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதாவது உலகத்திலேயே நடக்காத ஒன்று நடந்திருக்கு என்று சொன்னால் இறந்த குடும்பத்தை தாவேக்கா வந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமை போராட்டம் நடத்த தாவேக்கா யாரு தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் போராட்டத்துக்கு முன்னெடுக்கிறாங்க. இது எது பாதிப்பு என்ன வெற்றி முன்னெடுக்கிறாங்க? எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஏன்னா இப்போ திமுகவில் நான் அவங்கள பற்றி அதிகமாக பேச விரும்பலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து புதிய கட்சி ஆரம்பித்து அவங்க வந்து சைலண்டாக இருக்கீங்களா அன்பு சகோதரர்களே? அதாவது இயக்கம் துவங்கிய பிறகு அந்த இயக்கத்தின் கொள்கைகளோ நாம் எப்படி வழிநடத்தப் போகிறோம், எதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்ற எண்ணம் முதல்ல இருக்கும். மக்களுக்காக என்ன செய்கிறோம் என்பதை விட்டுவிட்டு ஒரு சாதாரண ஒரு அரசியலாக அவங்க பேசிகிட்டு இருக்குது. இவங்க போராட்டம் நடத்தால் நாங்களும் போராட்டம் நடத்துறது அது கொள்கை அடிப்படை கிடையாது. எஸ்ஆரை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டு பேச வேண்டும். நான் வந்து ஒரு தினம் புரிஞ்சுட்டு தான் பேசுகிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. சம்பவத்திற்கு பிறகு விஜய்க்கும் இந்த தாவேக்காவிற்குமான அந்த ஒரு கல சக்தி எப்படி இருக்கு, அவர்களுக்கான அந்த நம்பிக்கை குறைஞ்சிருக்குன்னு பல தரப்பில் சொல்கிறாங்க, அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய இல்லை, அது நம்பிக்கையை பற்றி நான் போக விரும்பலைங்க. எனக்கு வந்து அந்த கருத்து கணிப்பெல்லாம் எனக்கு தெரியாது. ஒன்று விஷயம் நல்லாவே தெரியும். அதாவது உலகத்திலேயே நடக்காத ஒன்று நடந்திருக்கு என்று சொன்னால் இறந்த குடும்பத்தை அழைத்து வந்து பார்ப்பது வந்து ஒரு அவலமான ஒரு சூழல். நேரடியாக என்ன இருந்தாலும் போய் பார்த்துருக்கணும். நோபடி கேன் கிவ் கிரீன் கார்டு டு விஜய் டு கோ அண்ட் விசிட் தம். உங்களை யாரும் துன்புறுத்திட போகிறதில்ல. இப்போ நானே போகிறேன். இப்போ வந்து நம்ம மக்கள் உட்காந்துருக்காங்க, பேசாதீங்கன்னு சொல்கிறேன். when you are not able to control your own people then you are not fit to be a leader. அதனால் நீங்கள் என்ன பண்ணிருக்கோம், நான் போகிறேன்னு சொல்லும்போது ஒருத்தர் வந்தார், அந்த போகிறார் வீட்டுக்குன்னு வச்சுக்கோமே, let us see if you had gone there. அந்த இடத்துல போகும்போது அவங்க வந்து ஒரு மாதிரி கை கொடுக்க வந்தாங்களோ இல்லை ஃபோட்டோ எடுக்க வந்தாங்களோ, எங்கே போய்ட்டு தெரியல அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. தென் யூ ஷுட் கண்ட்ரோல் அண்ட் கான் போய் இரங்கல் தெரிவிச்சிருக்கலாமே. உங்களை யாரும் துன்புறுத்த போகிறது இல்லையே. நான் 14 வீட்டுக்கு போனேன். கூட்டம் நின்று தான் செஞ்சது, கூட்டம் இருக்க தான் செஞ்சாங்க. நான் போய் பார்த்துட்டு தானே வந்தேன். நான் வந்து 1996 கூட்டத்தை பார்க்குறேன். ஐ ஹவ் கான் எவ்ரிவேர். எங்கெல்லாம் போகணுமோ மறுபடியும் ஒன் டே தள்ளி போவேன். திருமணத்துக்கே சம்டைம்ஸ் வந்து தாலி கட்டின பிறகு உள்ளே போவேன். ஏன் தாலி கட்டின உள்ளே போவேன்னா, நான் போகும்போது அங்கே இருக்கிற இருந்த உறவினர் உற்றார் உறவினர்கள் பாதிக்கப்பட்டு சேருக்கீரை தள்ளி என்ன பார்க்க முண்டியடிச்சு வந்துடக்கூடாது. நான் வெளியே தான் தம்பி நிற்பேன். கல்யாணம் முடிஞ்சு தாலி கட்டணும் சாப்பிட போகிறாங்கன்னா உள்ளே வந்து அவன் வாழ்த்து சொல்கிறீங்களா சொல்லியிருக்கேன். ஸோ ஐ ஆர்கனைஸ் மை செல்ஃப். ஸோ திங்க் பிஃபோர் யூ டூ எனி திங் அண்ட் யூ டேக் த பிளேம் ஆல்சோ. இட் இஸ் நாட் ஓன்லி போலீஸுன்னு சொல்கிறத விட நீங்கள் அந்த கூட்டத்துக்கு போகும்போது அங்கே இருக்க மக்கள் வந்து ஒரு நேரமாக காத்துட்ருக்காங்களே, எப்படி இருக்கணுன்றது சிந்திச்சுட்டு போயிருக்கணும். திஸ் இஸ் மை வியூ. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் அரசியல்.